மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். ராகுல் குட்டிக்கு வாய் முளைச்சிருச்சுல, அதனாலதான் அம்மா பயந்துகிட்டு வேலை செய்ய போயிட்டாங்க. ராகுல் குட்டியா? ராகுல் குட்டினா யாரு? நீதான செல்லம், நீதான் ராகுல் குட்டி. உன் பேர் தான் ராகுல் குட்டி. நான் தான் ராகுல் குட்டியா? அப்ப நீங்க? நான் சுப்பையா குட்டி, நீ ராகுல் குட்டி. சுப்பையா குட்டியா? சுப்பையா குட்டி, சுப்பையா குட்டி. ஏங்க ஏங்க என்ன நினைச்சிருக்காங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும்? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோமா வந்துகிட்டு இருக்க? நல்லா தானே போனேன். நான் நல்லா தான் போனேன். உங்க வீட்டுல எங்க நல்லா இருக்க விடுறாங்க? உங்க வீட்டுல இருக்கவங்க ஆளாளுக்கு நாட்டமத்தனம் பண்றாங்க. வீடே இல்ல, நான் அனாத ஆசிரமமான்னு தெரியல. என்னாச்சு வேணிலா? ஏன் இப்படி கத்துற? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விஷயம் என்னன்னு சொன்னாதானே தெரியும். அந்த மேகான் ஒருத்தி இருந்தால இந்த வீட்டுல, அவ வந்திருக்கா இங்க. இப்ப வந்து இவன் தேரா போட வந்துட்டா. புருஷன் கூட ஏதோ கோச்சிட்டு வந்திருக்கா போல இருக்குது. சண்டை போட்டுட்டு இங்கே இருப்பா போல இருக்குது. அப்புறம் பர்மனண்டா எத்தனை பேருக்கு தான் ஆக்கி வடிச்சு கொட்டுறது? நானே ஏதோ போனா போது சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்க ஆத்தா லைஸ் வைக்கணும்னு சொல்லி பூரா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு செய்ய முடியும்? நீங்களே கணக்கு போடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க அந்த வீட்டுல? யாரு? மேகாவா? ஓ, அந்த ஒரு அனாதை பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணா? அது எதுக்கு வந்திருக்கு? நல்லா தானே இருந்துச்சு. போலீஸ்காரங்க தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க, அவ நல்லா இருக்கா நல்லா இல்லாம இருக்கா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவ போலீஸுக்கு கொடுக்கட்டும், கலெக்டருக்கு கொடுக்கட்டும். போறவ வரவா அனாதை வச்சிருக்கி எல்லாரும் இந்த வீட்டுல வந்து தங்கிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ஆக்கி போடுறதுக்கு நானே எழுச்ச வச்சியா? உங்க மாதிரி நீங்க ஆக்கி போடுவா. ஒரு மெண்டல் வச்சிருக்கி எல்லாத்துக்கும் ஆக்கி போடுவா. நான் அப்படி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. சும்மா இவங்க சொத்துக்காண்டி நான் காண்டி என்ன சொல்லி நாய் மாதிரி எத்தனை வேலை செய்யுது நானே. சும்மா இருடா, அவருக்கு கோதில அடியை போட்டுறப்ப அவனே வேற நீ வேற சொன்ன எனக்கு இருக்க. சரி, நானும் போனா போதுன்னு கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. உங்க மாதிரி நீ இப்ப எந்த வேலையுமே செய்யறது கிடையாது வீட்டுல. சும்மா ரவுண்ட்ஸ் கிளம்பிடுது ரவுண்ட்ஸ். ஏன்னா அங்க போறேன் இங்க போறேன், இந்த மாலினியை பார்க்க போறேன்னு போச்சு. அப்புறம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு போயிடுச்சு. சும்மா ஊர் சுத்திக்கே தெரியும். நான் எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஏதோ சப்போர்ட் பண்ணா கூட மாட வேலை செய்யணும். ஒருத்தர் வேலை செய்யறன்றதுக்காண்டி அப்படியே எல்லாத்தாலையும் வேலையை ஏந்தல கட்டுறாங்க. ஏமா வீட்டுல தானே இருந்தாங்க? எங்க வீட்டுல இருக்காங்கன்னு கேக்குறேன். காலையில போனவங்க இன்னமும் வரல. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? நாளைக்கு வந்து சேர் எடுக்க போகணும்னு சொல்லுவாங்க. அந்த அவர்கால சின்ன பொண்ணு, அவளுக்கு சேர் எடுக்க போகணும், நகை எடுக்க போகணும், பத்திரிக்கை வைக்க போகணும். அவங்க அக்கா உடச்சு ஊசுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ கல்யாணத்து வரைக்கும் ஊசுத்துலதான் இருப்பாங்க, வீடு தங்க மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதுக்கு நான் என்ன இழுச்ச வச்சியா? பார்த்தா அதுக்கு அவங்க அக்கா குடும்பம் வருது. பார்த்தா அதுக்கு புஷ்பா அவங்க ஆத்தா எங்க வருவாங்க. எத்தனை வந்து நாய்க்கு போட முடியும்? சரிம்மா பொறுமையா இருமா. அவங்க என்ன ரெகுலராவா எங்கேயாவது போறாங்க? ஏதாவது வேலைனா தான் வெளியே போறாங்க. வேற என்ன பண்றது? சொத்தும் வேணுன்ற, அதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்ற. அப்புறம் எப்படி தான் கிடைக்கும் சொல்லு? ஆல்ரெடி நம்ம பாதி பிடிச்சிட்டு போய் ஒண்ணு நம்ம ஆக்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட சட்டமான நம்மளால சொத்து கேட்க முடியாது. அவங்க ஐஸ் வச்சு தான் நம்ம வாங்க முடியும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? வேற என்ன பண்ண முடியும்னா, நீங்க நல்லா ஜாலியா கட்டில படுத்துக்குவீங்க. நான் போய் அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கணுமா? நான் மட்டும் சொத்து அனுபவிக்க போறேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? என்ன செய்யணும்னு சொன்னாதானே செய்ய முடியும். உங்க அம்மா கிட்ட சாட மாடியா சொல்லுங்க. அவளும் ஏதோ பச்சை பிள்ளைக்காரப்பில போனா போதுன்னு ஏதோ வேலையை பாக்குற வெட்டியை பாக்குற, அதுக்காண்டி எல்லா வேலையும் அவத்திலே கட்டுவீங்களா செய்வீங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும், எடுத்து சொல்லணும். நான் வேலை செய்யறத அந்த கிளவி இவ்வளவு வேலை செய்யறேன், என்னை பெருசா கண்டுக்கிறதா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்குது. இப்ப என்ன, நான் அம்மா கிட்ட சொல்லணும் அவ்வளவுதானே. நான் சொல்றேன், நீ ஒண்ணு பேசாம இரு. அது எடுத்த போது எதையும் பேச முடியாது. ஏன்னா மதினி இத்தனை வருஷம் அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க. அவங்க எப்படியா புலம்புனாங்கன்னு கேட்கும் கிளவி. நான் சொன்னேன்னா, நீ பொண்டாட்டி ஒரு 6 மாசம் 3 மாசம் வேலை செய்யறேன், அதுக்கு எப்படி முக்குறாளே? அவ இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்காளே, அப்ப அவளை முக்குவான்னு பேசுவாங்க. நம்ம மெல்ல தான் சொல்லணும், கொஞ்சம் அமைதியா இரு. உங்க மதினி செய்யும். உங்க மதினி கிராமத்து பொம்பளை, படிக்காத பொம்பளை. அது எல்லா வேலையும் சின்ன வயசுல செஞ்சு பழக்கம்னா அப்படியா? நான் படிச்சிருக்கேன், வசதியான வீட்டு பிள்ளை. எனக்கு வந்து அவ்வளவு வேலையெல்லாம் செய்ய தெரியாது, செய்ய முடியாது. நாளையில நான் இவ்வளவு செய்யறது பெரிய விஷயம். சரி, அப்படியே வீட்டு வேலையை பூரா எடுத்து போட்டு செய்யறேனே, எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அந்த வீட்டுல. உங்க மதினி தானே எல்லா மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. எங்கேயும் போகணும் வரணும்னா அவங்க இடத்துல கேட்கறாங்க. என்கிட்ட யாராவது கேட்கறாங்களா? இப்ப நாளைக்கே பாரு, அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு புடவை எடுக்க போவாங்க. என்னை வாஞ்சலி யாரும் முன்னாடி கூப்பிடுவாங்களா? எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க. நான் அந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எல்லா மரியாதை இந்த அங்க மக்கள் கொடுப்பாங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்கு இல்லம்மா, அவங்க 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னைய கூப்பிடுவாங்க. வயசுல மூத்தவங்கல்ல அவங்க. இங்க பாருங்க, இந்த சீனே கிடையாது. மூத்த மருமக இளைய மருமகள்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். வீட்டுக்கு வந்தா எல்லாரும் மருமக தான். அப்படி அவங்க மூத்த மருமகன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அப்ப எல்லா வேலையும் அவங்களே செய்யட்டும், நான் அதுக்கு செய்யணும். இளைய மருமகளுக்கு முக்கியத்துவம் இல்லை இல்ல? சரி, நீ கூலாரு, அமைதியா வந்து உட்காரு. வா, பக்கத்துல உட்காரு. வா, சின்ன பையன் கூட வர கொஞ்சவே மாட்டேன்ற. வேற விளையாண்டு கிடைக்கும். அவன் அம்மா என்னடா கத்துறாங்கன்னு பாவம் முழிச்சு கிடைக்கும் பாட்டுல. நான் பேசிக்கிறேன், நீ வா. ஏய், வர உனக்கு வாய் கூடி போயிடுச்சுடா. வாய் முளைக்க ஆரம்பிச்சதும்லாப்ல திமுறா பேச ஆரம்பிச்சிட்டேன். உங்க அப்பத்தா மாதிரியே குசும்பா கரப்பாம்பூச்சி அது இருக்கு. அடி பின்னிடுவேன் பின்னி. பாத்தீங்களா? அதான் சுத்தி இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அதை பார்த்து சின்னதுகளும் பேசும். எல்லாம் உங்க அம்மா பேசுதுல, அதை பார்த்து இவன் திமுறா பேச ஆரம்பிச்சிட்டியான். சரிம்மா விடுமா, அவன் சின்ன பையன் தானே. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொன்னதே சொல்லுமா, கிளி பிள்ளை மாதிரி நம்ம என்ன சொல்றோமோ அதான் சொல்லணும். நீ எதுக்கு அவங்க கடுமையா பேசுற? இங்க பாருடா ராகுல், இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு அம்மாவை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த, கொண்டு போய் பால்வாடியில சேர்த்து விட்டுறேன் பாத்துக்க. சேடா அம்மா விளையாட சொல்றாங்கப்பா. நீ சின்ன பையன் இல்ல, இப்ப எல்லாம் போக மாட்டேன், அப்புறமா தான் போவேன். அழுக கூடாதுப்பா.
என்ன வெண்ணிலா பையன் அழுகுறான் பாரு, சமாதானப்படுத்து. சரி சரி அழுகாத, அம்மா விளையாடுதுன்னு சொன்னேன். உடனே நடிப்புக்காரன் நடிப்பியான் பயங்கரமாவும். நீ போவே, நான் பால்வாடிக்கலாம் சரியா? இந்த மாதிரி சாட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, அம்மா எடுத்து பேசக்கூடாது சரியா? அதனால கோவம் வந்துட்டுறேன். அம்மா எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்களா, வெளில உட்காந்துருக்காங்களா? உங்க அம்மா எங்க இருக்கும்? அந்த வராண்டால உட்காந்துருக்கும், இல்லைன்னா டிவி பார்த்துருக்கும், இல்லைன்னா படுத்து தூங்கும். அதுக்கு என்ன வேலை இருக்கு? அந்த பொண்ணு எங்க இருக்கு? மேகா அந்த பொண்ணு பரம ரூம்ல இருக்கு. பரம ஆஸ்பத்திரி போயிருக்கால, அவ ரூம்ல உட்காந்துருக்கா. ஏன் என்ன பண்ணி குழம்பு காய்கறி எதுவும் இல்லையா? காயெல்லாம் தீர்ந்து வச்சு எதுவும் இல்லையே. அப்படி வாங்கிட்டு வந்தானே. எங்க வெங்காயம் தக்காளி விற்கிற வேலைக்கு குழம்பு வைக்க முடியாது போலையே. இப்படி வேலையில விற்கிது. அத்தாடி அத்தே, இந்த அடிக்கிற பனிக்கு குளிருக்கு ஒரு பூண்டு குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். என்ன பூண்டு கறி விலைக்கு விற்கிது. 1/2 கிலோ கறி வாங்கிடலாம் போல இருக்கு. பூண்டு வாங்குறதுக்குள்ள 1 கிலோ வாங்குறதுக்குள்ள அநியாய விலையா இருக்கு. அது என்னமா சொல்றாங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா சுமதி அக்கா, வடுக வட்டிக்கு போனா பூண்டு கம்மியா தராங்களாம்ல, கிலோ 250 ரூபாய்க்கு தான் தராங்களாம். தருவாங்க. நம்ம வாங்குறது வீட்டுக்கு நான் 1 கிலோ வாங்குவோம், 2 கிலோ வாங்குவோம். அதுக்கெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் மொத்தமா வாங்குற வியாபாரிகளுக்கு தான் தருவாங்க. நமக்கு எப்படி தருவாங்க? அதான் மொத்தமா வாங்கி போட்டு என்ன செய்ய, நம்ம என்ன செய்ய போறோம்? பேசாம ஒண்ணு செய்யலாமா அத்தை, வடுக வட்டில போய் பூண்டை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும்ல. 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 350 ரூபாய்க்கு வித்தா கூட நமக்கு லாபம் தான். 100 ரூபா லாபம் கிடைக்கும்ல. கரெக்ட் தண்ணி சொன்னாப்புல. இப்போதான் பூண்டு தான் பூரா விலை எங்க பார்த்தாலும் அதிகமாக தானே விற்கிது. அப்படி செய்யலாம். அந்தந்த சீசனுக்கு எதாவது வாங்கி வைக்கணுமோ அதை வாங்கி வைக்கணும். இப்போ நீ சொன்னீங்க இதை செய்யலாம். எப்படி ஒரு 5000 நாள் வேணும்ல? 5000 இருந்தால் தானே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம விற்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நிறைய வாங்கினாதே அவங்கள விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, அப்புறம் ஹோல்சேலில் தரவே நிறைய வாங்கினாதான் தருவாங்க. இந்த பனிக்குள்ள ஓட்டுக்கிட்டு இந்த மாவை போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு கை காலில் அப்புறம் பிடிச்சி இழுத்து கிடக்கும். இது நான் வாங்கிட்டு வந்து இவ ஆட்டை வச்சு வித்துக்கலாம். என்ன இனி பெரியாத மாமியார் மருமகளை என்னமா பேசிக்கிட்டீங்களே தீவிரமாவும்? உனைய மாதிரி ஆளுக்கு கண்ணெல்லாம் எங்க மேல படுதுல, அதுக்குதான் எப்படி திருச்சி சுத்தி போடலாம்னு பேசிக்கிருக்கோம். என்ன புள்ளாண்டி என்னமா கையில கவரோட வந்திருக்கானே, என்னடா அது? நான்வெஜ் வாங்கி வந்திருக்கேன். குடலு பொம்மி 2 நாளா வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிறதுச்சுல, உடம்பு சூடா இருக்கும். சரி அதான் குடலை வாங்கிட்டு வந்தேன். குழம்பு வச்சு கொடுங்க பிள்ளைக்கு. குடலை வாங்கிட்டு வந்தீங்க? பரவாயில்ல. குழம்பு என்னடா வைக்கிறதுன்னு யோசிக்கே இருந்தேன். நல்ல வேலை குடலை வாங்கிட்டு வந்தீங்க. கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்பத்தே மாமியார் மருமகள் எகத்தாளமா பேசுனீங்க. என்னை பார்த்து குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே பேச்செல்லாம் மரியாதையா வருது. ஏண்டா அவளே போனா போதும் ஏதோ மரியாதையா பேசுறா. வாய் தவறி வாங்க போங்கன்றா. அது உனக்கு பிடிக்கலையா? அதையும் வாயை கொடுத்து கடுத்துறியா பாரு. ஆமா, நான் வர என்னமோ பூண்டு பேசிக்கிருந்தீங்களே, என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல. வடுக வட்டியில பூண்டு 250 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். வாங்கிட்டு வந்து வித்தோம்னா இங்க எல்லாரும் 400 ரூபா 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 350 ரூபாய்க்கு வச்சு வித்தா கூட நமக்கு லாபம் தானே. போய் வாங்கிட்டு வருவோமா? வடுக வட்டிக்கு போகணுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்சம் பிஸியாவே இருக்கேன். சரி இரு, நான் யோசிச்சு சொல்றேன். ஆமா, இவருத்தனால அங்க பில் கலெக்டரா இருக்காரு, வேலைக்கு போனவருக்கு யோசிச்சு சொல்றாராம். பாவம் பிஸியா இருக்காரு. போயிட்டு வாடா, இலையை போயிட்டு வாடா. ஒத்தையில அமுச்சு விடுறேன். எங்க வேணாலும் பொம்பளை பிள்ளைய அவளை கூட போயிட்டு வாடா. ஏன் ஆத்தா, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? நானும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வண்டிக்கு போயிட்டு தானே இருக்கேன். முந்தியாவது சும்மா இருந்தேன், எதை பேசுனீங்க வச்சிங்க. இப்பெல்லாம் ஒழுங்கமா வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த வீட்டுல? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்லை இந்த வீட்டுல. ஒரு வாரம் போற, ஒரு வாரம் படுத்துக்கிற, ரெகுலரா வேலைக்கு போ. அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். இந்தாம்மா ராணியே, இந்தா அதை போய் நல்லா குடலை போட்டு பெரட்டி ரசத்தை வை. அது தாய்க்கிழமை எத்தனாலும் புலம்பிக்கவே இருக்கும். நான் குடலை பரட்டி ரசம் வைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன பக்கத்துல வந்தாலே குடலை பரட்டுது பயங்கரமாவும். குளிச்சியா குளிக்கலையா? குளிச்சேன். குளிக்காம எங்க போறேன்? நானு குளிச்சு ஒரு 4-5 நாளே ஆகும். அதுக்கு மேல இல்ல. குளிர் காலம்ல டெய்லி குளிச்சோம்னா உடம்பு தாங்காது. நரம்புல வீக் ஆகி அப்படி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சு என்ன பண்றது? அதனாலதான் ஒரு வாரத்துக்கு ஒரு குளிச்சா போதும். துப்பு கட்டவை குளிக்காதவை கை ஆகாத மாட்டேங்கிறேன். வேற ஒரு மனுஷனா அப்புறம் எப்படி உன்னை வேலையை கூப்பிடுவாங்க? இதனாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. தாய்க்கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்கும். அடக்கி வாசி. எனக்கு இப்ப மூச்சு முட்டுது. அங்க மூச்சு வாங்குதோ இல்லையா? எனக்கு மூச்சு வாங்கி போயிருக்கும். தள்ளி போயா சாமி, போயா முதல்ல போய் குளிச்சுட்டு வாயா. குளிச்சாதான் நீ கொஞ்சம் சோறு. அப்படியா வீசுது? நமக்கு ஒண்ணும் தெரியலையே. செவ்வாதும் பன்னீர் மாதிரி வீசுது. வேற என்ன, இந்த குடலை போட்டு கடலை பருப்பெல்லாம் போட்டு ஒரு பேரட்டில் மாதிரி வச்சுட்டு அப்படியே ரசத்தை வச்சிரு. பொம்மி வளர்த்து வலிக்குன்னு சொல்லியிருந்தாலே ஸ்கூல்ல போனுங்கன்னு போட்டாங்களா? எதுவும் இல்லத்த, போன் எதுவும் போடல. முடியலன்னா அவங்க மிஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல. பரவாயில்லாம தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு உப்பு போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டேன் போனா. அது கொஞ்சம் கேட்கும் வகுத்து வலிக்கு. அவருக்கு இந்த சிக்கன் எல்லாம் கொடுக்காதடி. இதுக்கப்புறம் அது சும்மா சூடாகி கூட பிள்ளைக்கு வகுத்துலாம் வலிக்கும். சிக்கனே கொடுக்காத. இந்த அப்படி குடலு, இந்த மண்ணீரல், சாதா ஈரல், இப்படி மட்டன் இப்படி வாங்கி கொடு. இந்த கழுதை இந்த சிக்கன் கழுதையே கொடுக்காத. சரி நான் போய் பூண்டி வெங்காயத்தை எடுத்து வரேன். கொஞ்சம் உரிச்சு கொடுங்க, நான் மற்ற வேலையை போய் பார்க்குறேன். அதானே நமக்கு வேலையை கரெக்டாக சொல்லிடுவா. முக்காடு லேஸ் பட்ட ஆள் கிடையாது. இப்போ என்ன சொல்றேன் சுந்தரேசன், அந்த பிள்ளையத்தையும் கட்டுவேன்றானா? அந்த ஆளு ஒருத்தர் அதிகத்தையும் கட்டுவானா? மேண்டையில குடும்பி கூட இல்லை. அதை நம்ம பாப் கட்டிங் வச்சிருக்கா, அவளத்தையும் கட்டுவானா? அது என்னமோ கட்டிங் கூட வச்சுட்டு போறா. அது கூட பரவாயில்ல. அங்க ஒண்ணும் இல்ல. அவங்களே கஷ்டப்படுற குடும்பம் மாத்தே இருக்காங்க. சும்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிறத வச்சு ஓடிக்கிருக்காங்க. கஷ்டப்படாம இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி சொத்து வத்தலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்குமா அந்த பையன் இப்படி அடம்பிடிச்சி கிடைக்கும்? நல்ல இடத்துல எல்லாம் பொண்ணு தராங்க. இந்த என் வீட்டுக்காரர் சொந்தத்திலேயும் 300 ரூபான்னு போட்டு கட்டி தரேன்றாங்க. இவனுக்கு இப்படி பண்றியா தேவையில்லாம? அவன் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்? அவனுக்கு அந்த கிட்டிக்காரி தான் வைக்கணும்னு இருக்கும். நம்ம என்ன செய்யுது? நான் சொல்லிட்டேன். நான் அவனு சும்மா சரியில்லைன்னு சொல்லல.
200 பவுன் நகை, 10 லட்ச ரூபா ரொக்கம், ஒரு காரு, பண்ட பாத்திரம், சீரு ஈரு எல்லாம் சிறப்பா செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சாதே கல்யாணம் இருக்கேன். என்னம்மா சொல்ற? அவங்களே மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்காங்கன்ற, இம்புட்டு எப்படி அவங்க செய்ய முடியும்? அவங்க எப்படி செய்யறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க கடன் பெறாங்களோ, இருக்க சொத்தை விற்கிறாங்களோ, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேணும்னு நான் சொல்லிட்டேன். அவங்க இருக்கிற வீட்டை ஒத்து செஞ்சா கூட சரிட்டேன். நமக்கு தேவை இதெல்லாம் போட்டா கல்யாணம், இல்லாட்டினா என் பாட்டில் இருக்கேன். நான் சொல்ற பொண்ணை தான் கட்டணும். ஏமா இருக்கிற வீடை பத்தி யாருனாலும் பொண்ணுக்கு சீர் செய்வாங்களா? செய்யணும். கோடீஸ்வர வீட்டுல பொண்ணு கொடுக்கணும்னா எல்லாமே செஞ்சுதே ஆகணும். கூழுக்கும் ஆசை, மீசிக்கும் ஆசைன்னா எங்க போறது? கேள்வி என்ன சொல்லிச்சு? நம்ம கிளவி ஒன்றும் சொல்லலையா? உங்க அப்பத்தாரி தானே, உங்க அப்பத்தாரி ஒன்றும் சொல்லாம இருப்பா. சொல்லாட்டினா தானே அதிசயம். நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிட்டேன். பேசாம சரின்ட்டாப்ல, எதுவும் சொல்லல. இவன் சொல்லிட்டானா பொண்ணு வீட்டுல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி? அவங்க என்ன சொன்னாங்க? இவன் சொன்னானா என்னமோ நமக்கு தெரியாது. எல்லாம் சொல்லி பேசி அவளா வழியா வரட்டும். நம்ம அந்த கலப்பை வழியா கேட்டு கிடக்கணும். சாப்பாடு ரெடியா? ஏக்கா நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஆகுது. என்ன பட்டு பேச்சு சட்டெல்லாம் கட்டி எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணத்துக்கு போறேன். ஏமா எனக்கு ஒரு காசு வேணுமா? கொஞ்சம் ஒரு 50,000 ரூபாய் வேணுமா? 50,000 ரூபாயா? எனக்கு 50,000 ரூபாய் உனக்கு தேவையில்லாம இப்ப? ஏமா கல்யாணத்துக்கு கிளம்புறேன், ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. அவனுக்கு ஏதாவது நகை நட்டு கூட்டு வேணாமா? சும்மா போயிட்டு வர முடியும்? ஏண்டா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக நகை நட்டு போடணுமாடா அவசியமா? சும்மா போயிட்டு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் எழுதிட்டு வந்தா பத்தாதா? நம்மள யாருக்கா ஜென்டா குடும்பம்க்கா போய் 2,000 3,000 போய் செஞ்சுட்டு வந்தா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குமா? நம்ம அம்மாவுக்கு ஒரு கௌரவம் இருக்குமா? சொல்லு. இல்லை 50,000 உனக்கு சும்மா தெரியுதா? 5 ரூபா வட்டிக்கு விட்டினா 2,500 ரூபாய் மாசத்துக்கு வாங்குவேன் நானே. அதை கொண்டு போய் செய்யணுக்கு இருக்க? அதெல்லாம் முடியாது. அவன் சொன்ன மாதிரி ஒரு 5,000 ரூபாய் செஞ்சு விட்டுவா போதும். ஏமா நீ என்ன விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன ஓ மகனாச்சு வரலாமே பேசுவேன். நீ இப்ப என்ன செய்வ? 2,500 ரூபாய் வட்டி வாங்குவ மாசம். இதுவே நான் அவனுக்கு இன்னைக்கு போய் 1 பவுன் நகை வச்சேன்னா நாளைக்கு அவன் நமக்கு திரும்ப 2 பவுன் நகை வைப்பியா? அது வட்டி மாதிரி டவுலா வருதுல்ல? அப்படியா சொல்ற? அது 2 பவுன் செஞ்சிருவானே அவன். அம்மாவை கவுத்திட்டேன். இன்னி அவ்வளவுதான். அம்மா இப்படி சொன்னா போதுமே, கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருமே. நாம ஒரு 50,000 1 லட்சம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம். அந்த காசு நமக்கு கிடைக்காது ஒழிக்க. இவன் செஞ்ச வேலையில நம்ம அம்மா வட்டி எங்க வருது, காசு எங்க குட்டி ஓடும் தானே பார்க்கும். ஆமாமா அதெல்லாம் செஞ்சிருக்கியா? என் ஃப்ரெண்டுகளை யாரு என்னைய மாதிரி செல்வாக்கான ஆளுகள்ல. இப்போ நீ 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு வட்டி எப்படி வாங்குவ? 6 மாசத்துக்குண்டா கணக்கு போடு. 1000 10 6 12 5,200 அப்போ எத்தனை? 14,500 ரூபா 15,000 ரூபா வாங்குவேன் வையே. 6 மாசத்துக்கு நீ 14,500 ரூபாய் 15,000 ரூபாய் தான் வட்டியே வாங்குவ. ஆனா எப்படி எனக்கு 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும். அப்ப என் கல்யாணத்துக்கு வரப்ப அவன் 1 பவுன் செய்வியா? இன்னைக்கு 1 பவுன் எவ்வளவு விக்குது? 60 ரூபா 65 ரூபா விக்குது ஒரு பவுன். கிட்டத்தட்ட நல்ல தங்கம் எல்லாம் வாங்கணும். எப்படி 60 ரூபா கூட சொல்லு, குறைஞ்சபட்சம் ஒரு 60 ரூபாய் சொல்லு. 60 ரூபா எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரா அவன் போட்டு செய்வியா? நம்ம இப்போ 1 பவுன் 60,000 எடுத்தோம்னா அவன் 2 பவுன் 1,20,000 செய்வியா? 15,000 ரூபாய் வட்டி எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரா 60,000 போறது எங்க இருக்கு? நீயே கணக்கு போட்டு பாரு. யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஒத்திரிமே காணா? வீட்டுல என்ன செய்றாங்க? பரமே பரமே ஆஸ்பத்திரி போனவங்க என்ன வரலையா? புஷ்பா புஷ்பா அங்க மாக்கா வந்துட்டீங்களா? மேகா எப்போ வந்த நீ? திடீர்னு செல்லாம் பிராம வந்திருக்க. அன்னைக்கு விசேஷத்துக்கு வந்தவள நீ வாட்டுக்கு வந்து ஓடி போயிட்ட. இருக்க சொன்னேன் அன்னைக்கேவும் இருக்காம ஓடி போயிட்ட. அக்கா அக்கா நான் எப்படியாவது அந்த ஆளை சிரிச்சிடலான்னு சொல்லிதாக்கா போனேன். ஆனா அந்த ஆளு நீ பேச கேட்கவே மாட்டேங்கிறக்கா. கோச்சிட்டு வந்துட்டேன்க்கா நானு. ஏ மேகா என்ன ஆச்சுமா? எதுக்கு அப்படி அழுதுக்கு இருக்க? இந்த நீ அழுகாத, கண்ணத்தோட எந்திரி. நீ அழுகாத, கண்ணத்தோட பேருக்கு அழுதுக்கு இருக்க. நீ நான் இருக்கல. என்ன ஆச்சு? என்ன சொல்றாப்ல தம்பி? ஏக்கா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா. அன்பாவும் சொல்லி பார்த்துட்டேன், அதிகாரமாவும் சொல்லி பார்த்துட்டேன். எப்படி சொன்னாலும் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க்கா. காலையில போனா நைட்டு தாக்கா வீட்டுக்கே வரேன்க்கா. மற்ற நேரம் ரெஸ்ட் தாங்க இருக்கும், சும்மா தாக்கா இருப்பான். கல்யாணம் புதுசுல வீட்டுல தாக்கா இருப்பான். டியூட்டிக்கு போவாப்புல சைன் பண்ணிட்டு வந்துருவாங்க்கா. இப்ப வரவே மாட்டேங்கிறாங்க்கா. சரி சரி நீ கண்ணத்தோட நீ அக்கா நான் இருக்கேன். இல்லை நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, அழுகாத. நாங்க போலக்கா இனிமேலு. எனக்கு அந்த ஆளு வேண்டாங்க்கா. நான் ஏதாவது வேலை பார்த்து கூட பொழைச்சுக்கிறேங்க்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது மேகா. நீ பேசாம இரு, நாங்க எதுக்கு இருக்கோம். அந்த பையன் என்ன 2ல ஒரு பார்க்காம விட மாட்டோம். நீ அமைதியா இரு, ஏதாவது அப்புறம் பாத்துக்கிறோம். நீ போக வேணாம். இப்ப நீ நம்ம வீட்டுல இரு. ஏதோ நல்ல வையன் நான் நினைச்சுக்கிருக்கேன். அந்த பையன் இந்த மாதிரி வெள்ளம் பார்த்து செஞ்சிருக்கானா? எப்படி நாளா காத்து கிடந்த அந்த பையனுக்காக நீ காத்துக்கு இருந்து கல்யாணம் பண்ணி அந்த பையன் என்ன சொல்லி செஞ்சிருக்கா பண்ணுவாரு? ஒரு போலீஸ்கார பையன் இப்படி செஞ்சா இருக்கிற வெள்ளம் எப்படி செய்வாங்க? எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்க வேணாமா? சும்மாவா சொன்னாங்க? காத்துக்கு இருந்த புருஷனை நேத்து வந்து கூட்டுக்கு போனான். அந்த கதையா இருக்கு. இவன் மட்டும் வருஷமா காத்துக்கு இருந்து அவனை கல்யாணம் பண்ணா. அவ கான்ஸ்டபிளுக்கான அவளெல்லாம் அப்படியே காதை சேர்ந்து ஒரு வப்பு வைக்க மாட்டாப்ல. ஒரு பிள்ளை குடும்பத்துக்கு எடுத்து திடுறாளே, அவளெல்லாம் ஒரு பொம்பளையா? அந்த பையன் இப்படியே சும்மா விடக்கூடாது. கூப்பிட்டு வச்சு நம்ம பேசணும். அப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன், கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி குளிர் விட்டு போயிருவாப்ல. ரொம்ப மேல இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு விட்டுருவாள். இந்த காலத்துல பொம்பளை அப்படித்தான் செய்யறாளுங்க. உலகத்துல நல்ல பொம்பளையில இருக்காளுங்க, இந்த மாதிரி பொம்பளையில இருக்காளுங்க. அடுத்த குடும்பத்தை எடுத்து காசை பறிச்சு அவளுக்கு குடும்பத்தை அவளை நல்லா வச்சுக்கிடுவாளுங்க. அடுத்த குடும்பத்தை சின்ன வினமாக்கி விட்டுருவாளுங்க. இவ்வளவு சும்மா விடக்கூடாது.
இருக்கட்டும் விடு, ஒரு வாரத்துக்கு இப்படியே ஆற போடுவான். இவன் இங்க இருக்கட்டும், அவன் என்ன அதையும் சரியான முதல்ல பாப்பான். அவன் எதுவும் பேசாம வைக்காம கம்முன்னு இருந்தானா அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு பேசுவான். அமைதியாரு. அக்கா நான் அங்க போகலக்கா, எனக்கு அந்த ஆள் கூட வாழ்றதுக்கு பிடிக்கவே இல்லக்கா. இதுக்கப்புறம் அந்த ஆள் எனக்கு வேணாம்க்கா, அந்த ஆள் ஒரு எச்சக்கா. நீ போக வேணாம் மேகா, உனக்கு நடந்ததுக்கு ஒரு நியாயம் கேட்க வேணாமா நம்ம? நீ அமைதியாரு, நீ இங்கே இரு, எங்கேயும் போக வேணாம். ஆனா அப்படியே விட்டா அந்த ஆள் செஞ்சதெல்லாம் கரெக்ட் ஆகி போயிரும்ல, விட்டுலாமா சும்மா? அதுக்கு நியாயத்தை கேட்டே ஆகணும் நம்ம. நீ போறது போகாது ரெண்டாவது விஷயம். ஆமா தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சுட்டே ஆகணும், அவனை அப்படியே விடக்கூடாது. சரிக்கா, மாலினி அக்காவுக்கு குழந்தை பறந்துச்சாமே, நல்லா இருக்கா குழந்தை? நல்லா இருக்கு மேகா. இப்பதான் பார்த்துட்டு அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். மதினிக்கு உடம்பு சரியில்லை, அதையும் போய் வரட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தேன். என்னவா என்ன செய்யறவ மதினி ஏறி ரொம்ப அடிக்கா கைகாலெல்லாம்? இல்ல லேசா அப்படியே சராய்ச்சி விட்டுருக்கு உரசன மாதிரியே. இருந்தாலும் இந்த பனிக்கு விடுறன்னு வலிக்கத்தானே செய்யும். அதனால ரெஸ்ட் எடுத்தே இருக்காங்க, வேலையெல்லாம் செய்யறது இல்ல. அம்மாதையும் பாவையில வேலையும் செய்யறாங்களாம். ஆமா, ஓ மதினிகாரி நல்ல காலத்திலேயே நாளி பால், சும்மாவே வேலை செய்யறதுக்கு மூக்கால அழுவா. இம்பிட்டு வாய்ப்பு கிடைச்சா விடுவாளா? என்னாச்சுக்கா, எப்படிக்கா விழுந்தாங்க? எங்கேயோ ஆஸ்பத்திரி போயிருக்காங்க போல, போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க போல. பரம் என்ன வரலையா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு? இன்னும் காணாமே போனவள. அவ நம்ம போனவளுன்னா அவையும் காணா பேரையும் காணா. அவ ரொம்ப நாள் கழிச்சு போச்சு கூட வெளில போயிருக்காள்ல, நீ அங்க இங்கேயும் சுத்தி வருவாங்க. அவளுக்கு வெளியே சுத்தி இருக்க போறா. போன போட்டு சொல்லு, பார்த்து கோளாரா போயிட்டு கோளாரா வர சொல்லு. அதெல்லாம் காஃபி தண்ணி பத்திரமா தான் கூட்டு போயிட்டு வருவோம், அது தெரியும். நம்ம எதுவும் செஞ்சா கூட அது சொல்லும், பார்த்து செய்யுங்கத்த பார்த்து செய்யுங்கத்தண்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புஷ்பா வெங்க ஆளைய காணா என்ன செய்யுது? அவன் நம்ம காலையில இருந்து தலை சுத்துதுன்னு படுத்து கிடக்கா. எந்திரிச்சு வரவே இல்லை, ரூம் விட்டே வரலையே. சாப்பாடு கூட அங்க ரூம் பிள்ளையும் சாப்பிட்டா அவ்வளோ இருக்கு. அவ புருஷன் வந்தேன் மத்தியானம், அது சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டு ரூம் பிள்ளைதான் படுத்து கிடக்கா. எந்திரிச்சா தலை சுத்துதுன்னு சொல்லி படுத்து கிடக்கா. இந்த பிள்ளைய வாமிட்டு வருது ஒழுக்கமாவே சாப்பிட மாட்டேங்குதுங்க. உடம்புல ஆகாரம் இருந்தாதான் நல்லா தெம்பா இருக்கும். ஆகாரம் இல்லாட்டினா அப்புறம் தலை சுத்து தானே செய்யும். நம்ம சொன்னா வந்து கேக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஆள் இல்லாட்டினா சாப்பிட மாட்டேங்குது ஒழுக்கமா. மேகா நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிமேல் சாப்பிடணும்க்கா. சாப்பிடுதான் சொன்னாங்க, அப்பதான் நான் தான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னேன். டீ சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தேங்க்கா. இவளை கூட்டிட்டு போய் சோத்த போடுறீ முதல்ல. வந்தது இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கா. அங்க என்ன இருந்து சாப்பிட்டாலும் தெரியல. போ மேகா போ, போய் கையால கழுவிட்டு முஞ்சிய கழுவிட்டு வா, நான் போய் சாப்பாடு ஓட்டு வைக்கிறேன் போ. பாவண்டி இந்த பிள்ளை, தாய் தகப்பு இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. ஒண்ணுக்கு மத்த விளைக்கலாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருது. பாவம் நல்ல பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு. ஆமத்த, எனக்கு அதை நினைச்சாத்தே வளர்த்துருச்சலா இருக்கு. வேற என்ன வேலை செஞ்சுட்டு போட்டோம், ஒரு குடியாரம் கூட திருத்தி போடலாம். ஒரு சிகரெட் குடிக்கிறேன், பீடி குடிக்கிறேன் கூட பரவாயில்ல. இந்த பையன் இந்த மாதிரி சொல்லி செஞ்சு தெரியானே, இவெல்லாம் மன்னிக்கலாமா? சரி விடு, நம்மளும் அதையே பேசிக்கிட்டு அவன் மனசு கஷ்டப்படும். கொஞ்சம் ஆதரவு 4 வார்த்தை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருப்பா. சரி போ, நீ போய் கையால் கழுவிட்டு சாப்பிடு, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடு. ஹாய் வீடியோ பக்கத்து சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆன்சர் சொன்ன சகோதர சகோதரிகள் பேர் எல்லாமே சொல்ல போகிறோம். சகாய சோனியா, உமா சங்கர் ஃப்ரம் கோவை, அவங்களோட பொண்ணு பேர் சொல்லியிருக்காங்க. பிரியா, மகன் பேர் வந்து பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நாகஜோதி, வெங்கட் ரமணி, ருக்மணி ஃப்ரம் கூடுவாஞ்சேரி சென்னை, சரவணன் ஃப்ரம் கோவிலம்பாக்கம். சரவணன் சகோதரர் இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாரு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சரவணன். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கவின் கார்த்திக் ஃப்ரம் ராஜபாளையம், ரமேஷ் தனம், நாகமணி சுப்பிரமணி ஃப்ரம் திண்டுக்கல், பழனிவேல் ஃப்ரம் கோவை, சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர். சிவகாமி அருணாச்சலம் சகோதரி கேட்டிருந்தாங்க அம்பிகா எங்க போயிட்டாங்கன்னு. அம்பிகா வருவாங்க, அவங்களுக்கு முக்கியமான ரோல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவங்க சீக்கிரமாவே வருவாங்க. ஜெயஸ்ரீ ஹாரிஸ் ஃப்ரம் மடிப்பாக்கம் சென்னை. சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஜெயஸ்ரீ சகோதரி வந்து எங்களோட ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் பார்ப்போம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, எங்களை இந்த மாதிரி மென்மேலே என்கரேஜ் பண்ணுங்க. சுதம், ரோஜா ஃப்ரம் திருப்பூர், கவிதா ஃப்ரம் வேலூர், அன்னபூரணி, முத்துக்குமார் ஃப்ரம் கோவை, முத்தமிழ் செல்வி, சிவா, குட்டீஸ், ராகவா, யாழினி ஃப்ரம் பெங்களூர். இவங்க சொல்லியிருந்தாங்க, முத்தமிழ் செல்வி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் பரமுக்கு 3 மாதம் இருக்கிறப்ப உங்களுக்கு 6 மாதம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோடது ரொம்ப காமெடியாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. லேட்டாக பார்த்தாலும் கண்டிப்பாக பார்த்துறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எப்பொழுதுமே எங்களை என்கரேஜ் பண்ணுங்க நீங்கள். ஹாய் முத்தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களை எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. குட்டீஸ், ராகவா, யாழினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்ல குட்டிகளா? நித்யா சிந்துஜா ஃப்ரம் புதுக்கோட்டை, தீபா ஃப்ரம் கேரளா, நாகராணி அறிவழகன் ஃப்ரம் நாகர்கோயில், மாரீஸ்வரி ஃப்ரம் சென்னை, கார்த்திகை பிரியா, சாந்தி ஃப்ரம் பெங்களூர், லதா, ஸ்ரீமான் ஸ்ரீஹரி ஃப்ரம் மும்பை. நீங்க என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. லவ் யூ, தேங்க் யூ. எனக்கு உங்களை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. முகமது அப்துல்லா ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் முகமது அப்துல்லா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஃப்ரம் பஜார்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்கள் பையனுக்கு விஷ் பண்ணியிருந்தோம், ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க பையனை விஷ் பண்ணதில். பையனை கேட்டேன்னு சொல்லுங்கள். நந்தகுமார் ஃப்ரம் கோவை, ஆதித்ய பாலா,
அங்கேயர்கரசி மாசிலாமணி ஃப்ரம் பழனி. ஹாய் கார்த்திகை பிரியா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்வி ராஜா ஃப்ரம் சேரன் மகாதேவி. வந்தனா வர்ஷினி ஃப்ரம் அலிநகரம் தேனி. முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி. முருகன், விஸ்வா, மாரியம்மாள் இவங்க சொல்லியிருந்தாங்க. மாரியம்மாள் சகோதரி, உங்க வீடியோ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், கவலையெல்லாம் மறந்து போயிருன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கேட்கறதுக்கேவும். எப்ப கதை வரும்னு காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை மேல மேல நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. இதே மாதிரி எல்லாருமே எங்களை என்கரேஜ் பண்ணணுங்க. ரொம்ப நன்றிங்க மாரியம்மாள். முத்துமாரி, மலர் ஃப்ரம் குளித்தலை. திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா. சுதா குமார், காவ்யலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி. கமலாதேவி, பவிதா, ஹனி, ஹன்சினி, ஹாசினி, ஜோசிகா, மித்ரன், சதீஷ், ஜெனிஃபர் ஃப்ரம் சென்னை. ஜெனிஃபர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பரமு அவங்க வந்து அந்த விடையை படித்து சொன்னது நல்லா சிரிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. பரமுனால நீங்கள் சிரிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சௌமியா ஃப்ரம் சேலம். மகாலட்சுமி கிருஷ்ணன், வேணு பிருந்தா, மனோஜ் ஃப்ரம் கோவை. கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் சேலம். பத்மா ஃப்ரம் பழனி. கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி. லேட்டாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி லைக் கொடுத்தாலே போதுங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை. சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி. தேவா ஃப்ரம் திண்டுக்கல். கன்சிகா, கனிஷ்கா, ஹாசினிகா, மித்ரன், மேனகா, லீலாவதி, அன்சர் கவிதா ஃப்ரம் திருக்கழுக்குன்றம். தரணிகா, ஹரி, மகிழன், நித்யஸ்ரீ, மீனாட்சி, கீர்த்திகா ஃப்ரம் மதுரை. சுப்புலட்சுமி ஃப்ரம் சாத்தூர். கணபதி, லதா, மேகா கோட்டை ஃப்ரம் திருச்சி. சையத் அலி மற்றும் ஜெயபாரதி அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்தலாமா? ராணியின் கணவர் என்ன நான்வெஜ் எடுத்து வந்து சமைக்க சொன்னார்? இதுதாங்க இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கு எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் புதுசா பாக்குறவங்க வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம்